ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் கேள்வி இருக்கா பாருங்க. சரியா? நம்ம பார்க்க போகிறது வந்து வேக நேர வரைவு இருக்கு தானே. அந்த வேக நேர வரைவோட வார ஒரு கேள்வி தான். நம்மளுக்கு 2025 கடைசியா வந்த பேப்பர், ஃபோர்த் டைம், அதாவது 4ஆம் தவணை பேப்பர் ஃபீல்ட் ஒர்க் சென்டர். சரியா? ஓகே, நம்மள கேள்வி பார்ப்போம். கேள்வியை பாருங்க. என்ன வச்சுருந்தா, ஒரு நேர் வீதியில், சரியா, ஒரு நேர் வீதியில் நான் இந்த மாதிரி கணக்குகள் வந்து செய்யறதுக்கு வந்து முதலாவது என்னன்னா, நீங்க பிசிக்ஸ் படிச்சுட்டு பிசிக்ஸ்ல வந்து ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி வந்து எப்படி செய்யணும்னு சொன்னா நமக்கு தெரியும். முதலாவது வந்து இதுல தர நம்மளுக்கு என்னது வரைவுகள், நம்மளுக்கு அதாவது தார சந்தர்ப்பம் வந்து நம்மளுக்கு விளங்கும். சரியா? அது வரைவாவோ நீங்க உங்களுக்கு விளங்கன்னு சொன்னா வரைவாவோ நீங்க அதாவது ஒரு ரஃபான ஒரு படமா போட்டு கணக்கு செய்வீங்க. சரியா? ஓகே. நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல கேள்வி வாசிப்போம், என்ன விஷயம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு என்னது அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எழுதுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், வேக நேர வரைவை கிறப்போம். சரியா? அந்த கடைசியா நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு போகும்போது வந்து எப்படி செய்வோம்னு சொன்னா, அவங்க சொல்ற இதுகளை வந்து நீங்க வாசிக்க வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து பதிக்கிடணும். இதுதான் சந்தர்ப்பம். ஓகே, ஆறுமுடுகளா இல்ல சீரான வேகமா? உங்களுக்கு ஆறுமுடுகள்ண்டா எப்படி இப்போ வரைவு போகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சீரான வேகம் சொல்லிட்டேன். அடுத்தது அமர்முடுகள் இருந்தாலும் சொல்லிடும். சரியா? ஓகே. இப்ப நம்மளுக்கு நடக்கிற சந்தர்ப்பம் வந்து, அதாவது வந்து ஒரே நேர்கோட்டுல நடக்கும். நேர்கோட்டு இயக்கம் தான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஓகே. போக நம்மளுக்கு என்னது அங்கே வந்து வட்ட இயக்கம் வந்து படிப்போம். இப்ப நம்மளுக்கு கேள்வியை பாருங்க. ஒரு நேர்வீதியில் ஒரு புள்ளி ஓவில் இருந்து, சரியா, ஒரு புள்ளி வந்து நம்மளுக்கு ஓவில் இருந்து T7 0, அதாவது டைம் வந்து 0வில் இருந்து ஓவில் இருந்து தனது பயணத்தை மாறா ஆறுமுடுகள் F1 உடன் பயணத்தை ஆரம்பிக்கும் ஏ எனும் மனிதன். ஏ என்ற மனிதன் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல அவர்கிட்ட பாதை இருக்குது. அவர் என்னது ஓவண்ட புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்றது. சரி, அவருடைய பயணத்தை வந்து ஓவண்ட புள்ளியில வந்து ஸ்டார்ட் பண்றது. ஓகே. இப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் என்னது முதலாவது வந்து மாறா ஆறுமுடுகள். சரியா? மாறா ஆறுமுடுகள் அந்த இதுதான் நம்மளுக்கு என்னது கட்டாயம் முக்கியமான விஷயம். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேப்பர் வந்து நீங்க பிடிஎஃப் வச்சுக்கொண்டு படிக்கிறத வந்து நான் முதலே சொல்லிட்டேன். திரும்பி சொல்ல விரும்பல. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு கையில வச்சுக்கொண்டு நான் சில சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லுவேன். அதை வந்து நோட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஓகே. மாறா ஆறுமுடுகள், அப்ப அவர் தான் நம்மளுக்கு கட்டாயம் தேவை இந்த விரைவில். சரியா? மாறா ஆறுமுடுகள் F1 உடன், அப்ப நம்மளுக்கு ஆறுமுடுகள் வந்து F1. சரியா? ஓகே. உடன் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் மனிதன் T7 10T, அதாவது வந்து டைம் வந்து முதல் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு என்ன 20T வந்தோம்னா வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போயிட்டு அந்த தூரம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க 10UT. 10UT. ஓகே. அதுல வந்து அந்த தூரம் வந்து சொல்லியிருக்கான். சரியா? ஓகே. அடைந்த பின்ன உடனடியாக அமர்முடுகின்றார். அப்ப இந்த துண்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட ஆர்முடுகள் வந்து F1. சரியா? அதுல வந்து இந்த துண்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட ஆர்முடுகள் வந்து F1. ஓகே. அடுத்தது நம்ம சொல்லியிருக்காங்க என்ன விஷயம், பின்னர் உடனடியாக சீரான அமர்முடுகள். இப்ப நம்மளுக்கு வேகத்தை கூட்டி கொண்டு போனவர் இப்ப நம்மளுக்கு என்ன வேகத்தை குறைச்சு கொண்டு அமர்முடுகுது. சரியா? ஓகே. அமர்முடுகுது, அதாவது ஏதாவது பிரேக் ஏதோ அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து இடத்துல நம்மளுக்கு ஸ்லோ பண்றது. சரியா? ஓகே. இப்ப அமர்முடுகி அமர்முடுகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வந்து F2. F2 உடன் 4T நேரத்துக்கு வந்து 6UT. சரியா? ஓகே. இப்ப இதுல இருந்து அவற்ற ஆர்முடுகள் வந்து சொல்லியிருக்காங்க வந்து F2 ஆம். சரியா? F2 வாங்க. ஓகே. இப்ப இங்க வந்து இதுலயும் வந்து டைம் தந்திருக்காங்க வந்து எத்தனை, முதலாவதுக்கு வந்து T7 10T நேரம் போயிருக்கு. சரி, T7 10T நேரம் போயிருக்கு. ஓகே. இதுல இருந்து வலிக்கிட்டார். சரி, இப்ப இங்க வந்துட்டு இங்க வந்தோட உடனே என்ன செய்வாரு, சடனா வந்து என்னது அமர்முடுகிறார். அவர் வேகத்தை குறைக்கு. சரியா? வேகத்தை குறைக்கும் போது அவர்கிட்ட அமர்முடுகள் வந்து F2 ஆம். ஓகே. இப்ப இதுல இவர் வந்து ஓகே, எவ்வளவு தூரம் போயிருக்கு இங்க இருந்து வந்து 6UT தூரம் வந்து போயிருக்கு. சரியா? ஓகே. அந்த தூரம் போறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க வந்து T7 4T. இதெல்லாம் வந்து திரும்பி நீங்க அதாவது என்னது குறிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. நேரடியா நம்ம வரைவுக்கு அடுத்தது போவோம். இப்ப என்னது குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே. நேரத்துக்கு வந்து ஓகே. பின்னர் உடனடியாக அவன் என்ன செய்யறான், அமர்முடுகி, அதாவது வந்து இப்ப என்ன செய்யறாரு, குறைச்சு கொண்டு வந்தவர், ஒரு குறிப்பிட்ட மாறாத அமர்முடுகளை வந்தவர் திரும்பி என்ன செய்வாரு, அவர் அமர்வுகளை திரும்பி குறைச்சு எங்க இருந்து இந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்யறாரு, அவர் அமர்முடுகளை வந்து குறைக்கிறார் F3.
F3 வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவர் என்ன செய்யறேன்னு சொன்னா F வந்து 0 ஆகுது. சரியா? அதாவது வந்து அவர்கிட்ட என்னது வேகம் வந்து 0. சரியா? இங்க வந்து நமக்கு என்னது ஓய்வுல இருக்கு. சரியா? இங்க வந்து நம்மளுக்கு என்னது ஓய்வுல இருக்கப்படும். ஓகே. இப்ப இதுக்கு அடுத்த டைம் வந்து தந்திருக்காங்க வந்து T-ஆ. சரியா? ஒழுங்கா குறிச்சாச்சு. ஓகே. மனிதன் பயணத்தை ஆரம்பித்து 2 நேரத்தின் பின்னர் இப்ப இன்னொரு ஆள் வந்து பயணத்தை என்னது ஆரம்பிக்குது. அதே பாதை. சரியா? அதே பாதை. இன்னொரு ஆள் வந்து என்னது அதாவது வந்து இவர் பயணத்தை ஆரம்பிச்சு இவர் இங்க அதாவது 2 தானே. இப்ப இந்த இடைவெளி இங்க வந்தவன வந்து இன்னொரு ஆள் வந்து அவர்கிட்ட ஆரம்ப ஸ்தானத்துல இருந்து திரும்பி பயணத்தை ஆரம்பிக்குது. சரியா? பயணத்தை ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து சரி 2 நேரத்தின் பின் பி என்ற புள்ளி பி மனிதன் பி அதே புள்ளி ஓய்விலிருந்து நம்மளுக்கு என்னது சீரான ஆறுமுடுகள். சரியா? இங்கிருந்து இவற்றை வந்து சீரான ஆறுமுடுகள் வந்து எஃப் ஆம். சரியா? ஆறுமுடுகள் வந்து எஃப் ஆம். எஃப் உடன் மனிதன் இயங்கி அதே பாதையில் இயங்கி ஏ ஓய்வடைவதற்கு நேரத்துக்கு முன். சரி, வந்து அந்த ஓய்வுக்கு எங்க ஓய்வுக்கு வர போறேன் இந்த இடத்துக்கு ஓய்வுக்கு வர போறேன். ஆனா அந்த ஓய்வுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு இவர் வந்து அதாவது இவர் வந்து என்ற நபர் இவர் வந்து நம்மளுக்கு என்னது பி என்ற நபர். சரி, என்ற நபர் பி என்ற நபர். ஓகே. இவர் வந்து இப்படியே பயணிச்சு கொண்டு போறேன். இவர் வந்து அவற்றை என்னது ஆறுமுடுகளை மாத்தேல். சரியா? இவர் வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன். அவருக்கு வந்து என்னது ஒரு வேகத்தை குறைக்காம அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதாவது வந்து இவர் பயணத்தை முடிக்கிறட்டே இவர் வந்து பயணத்தை நேரத்துக்கு முன்னுக்கு வந்து என்னது இங்க பயணத்தை முடிக்கிறேன் நேரத்துக்கு முன்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல தான் யோசிக்கணும். வரைவு குறுமதும் உங்களுக்கு ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதாவது நேரத்துக்கு முன்னு சொன்னா ஓய்வு, இது ஓய்வுக்கு நேரத்துக்கு முன்னு சொன்னா இந்த துண்டுல தான் என்னது அவரை முந்திடுது. சரியா? நம்மளுக்கு இவர் பயணிச்ச தூரம் வந்து நம்மளுக்கு என்னது தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஓகே சொல்லுங்க. பி என்னது அவரை முந்தும் கணத்துல அதாவது ஏன நம்பர பி முந்தும் கணத்துல வந்து எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த துண்டுல வந்து பி என்றவர் முந்துரு. சரியா? ஓகே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைம் தெரியாது. ஓகே, நம்ம அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்ப கணக்கு பார்ப்போம். இப்ப சொல்லுங்க நேரடியா பி என்றவர் முந்தும் கணத்துல வந்து எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு. என்ற நம்பர் அதாவது வந்து இது என்ற நம்பர் 2 பேர் வந்து பயணத்தை நடத்துக்கிறாங்க. அதாவது 2 பேர் சம்மந்தப்படுறோம். சரியா? ஓகே. இப்ப என்ற நம்பர் என்ன செய்யணும்னு சொன்னா என்ற நம்பர் வந்து ஓ என்ற இடத்துல வந்து அவர்கிட்ட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்றேன். சரியா? அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஆறுமுடுகள்ல ஸ்டார்ட் பண்றேன் F12. சரியா? F1 ஆறுமுடுகளை வந்து அவர் ஆறுமுடுகி திரும்பி என்ன செய்யறார் அதாவது எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறேன் அதாவது 2UT அதாவது வந்து அது ஒரு நம்மளுக்கு என்னது தூரம். சரியா? அவ்வளவு தூரம் பயணிச்சு அந்த இடத்துக்கு வந்த பிறகு சடனா என்ன செய்யறாரு அவற்றை வந்து ஆறுமுடுகளை வந்து குறைச்சி அமர்முடுகி என்ன செய்யறாரு F2 என்ற அமர்முடுகளோட வந்து அவர் பயணிக்கிறார் திரும்பி. F2 என்ற அமர்முடுகளோட வந்து அவர் பயணிக்கிறார் திரும்பி. பயணிச்ச பிறகு வந்து திரும்பி 6UT அதாவது 6UT என்ற ஒரு தூரத்தை கடந்த பிறகு வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா திரும்பி சடனா என்ன செய்ய திரும்பி அவர்கிட்ட அமர்முடுகளை வந்து அமர்முடுகளை மாத்தி F3 என்ற அமர்முடுகளோட வந்து ஒரு இடத்துல வந்து ஓய்வடைகிறேன். ஓகேவா? இந்த சந்தர்ப்பம்லாம் இதா? ஓகே. இப்ப இதே கணத்துல வந்து இன்னொரு ஆள் வந்து என்னது இவருக்கு அதே பாதையில சரியா அதே பாதையெல்லாம் நடக்குது. சரியா? ஓகே. நம்மளுக்கு எதிர் திசைன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து மாறும். அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்களுக்கு தியரி படிக்கும்போது உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு இந்த கேள்விப்பட்டு பார்ப்போம். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பி என்ற நம்பரை வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அதே இந்த பயணம் நடந்து கொண்டு இருக்கும்போது பி என்றவர் பயணத்தை ஆரம்பிக்கிறது எப்பன்னு சொன்னா அதாவது என்ற நம்பர் வந்து பயணத்தை ஆரம்பிச்சு 2T சொன்னா இப்ப இதுல இருந்து இவ்வளவு வர்றதுக்கு தான் 2T என்றது நேரம் எடுத்தது. சரியா? எந்த அளவு தூரம் கடக்கும் போதுதான் நம்மளுக்கு 20T. அப்ப நம்மளுக்கு இப்ப யோசிக்கணும்னு சொன்னாங்க நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றாங்க இவ்வளத்துக்கு என்ற நம்பர் வந்த பிறகு பின்னால என்னது பி என்றவர் அவரை கழிச்சு கொண்டு போறேன்னு வைங்க. பி என்றவர் அவரை வந்து கழிச்சு கொண்டு போறேன் எங்க ஓவில் இருந்தா. சரி, அவர் ஆரம்ப ஸ்தானத்துல இருந்தா கழிச்சு கொண்டு போறேன். சரியா? இப்ப இவர் கழிச்சு கொண்டு போகும்போது வந்து இவர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்ய அவர்கிட்ட
ஆறுமுடுகளை மாற்றி அமரமுடுகளை ஆக்கி எனது எஃப்டோட நான் பயணிக்கிறேன். ஓகே, இப்போ அவர் பயணத்தை என்னது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன். இப்போ கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது இந்த நபர் ஓய்வுக்கு வாரத்துக்கு இது இவற்ற என்னது சந்தர்ப்பம், இவற்ற பயணம். ஓகே, என்ற நபர் ஓய்வுக்கு வாரத்துக்கு டி நேரத்துக்கு முன். சரி, டி நேரத்துக்கு முன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கோம். அதாவது இதுல இருந்து இதுல போறதுக்கு தான், இந்த இடத்துல இருந்து ஓய்வுக்கு போறதுக்கு தான் நம்மளுக்கு டி நேரம் எடுத்தது. விளங்கிட்டுதா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர் ஏ என்றவர் இந்த துண்டுக்கு வந்தோடனே, ஏ என்றவர் இந்த துண்டுக்கு வந்தோடனே பி என்றவர் அவர் முண்டிச்சது. அதாவது அந்த கணத்துல வந்து பி என்றவர் ஏய வந்து வந்து என்ன செய்யுது, ஓவர்டேக் பண்ணி போறே. இதுதான் விஷயம். சரியா? இவ்வளவுதான் நம்மளுக்கு கேள்வியில சொன்ன விஷயம். இப்ப தெளிவா? ஓகே, கேள்வி வந்து திரும்பி திரும்பி வாசிங்க. சரியா? திரும்பி திரும்பி வாசிச்சாதான் என்னது கேள்வி விளங்கும். சரியா? அதோட வந்து இந்த கணக்குகள் வந்து உங்களுக்கு தியரி உண்டுதான். நம்மளுக்கு ஏற்கனவே படிச்ச அவ்வளவும் தான் நம்மளுக்கு தியரிங்க. ஆனா கணக்கு டெக்னிக்கல் தான். நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் என்னென்ன சந்தர்ப்பம் எப்படி நடக்குது, அதை எப்படி நம்மளுக்கு பிரிக்கலாம், எப்படி நம்ம வரைவுல எடுக்கலாம்னு சொல்லி கணக்குகள் செய்யும் போதுதான் உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப நம்ம சந்தர்ப்பம்லாம் விளங்கிட்டது. இப்ப நேரடியா வந்து வரைவு தான் போறோம். சரியா? நேரடியா நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாம வந்து நேரடியா வரைவு குறிக்க போறோம். இங்க நம்ம வரைவை பயன்படுத்தி தான் கணக்கு செய்ய போறோம். சரியா? முதலாவது கேள்வியா நம்மளுக்கு வரைவுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நடந்த சந்தர்ப்பத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. கேறும்போது உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, முதல்ல வந்து இந்த படத்தை முதலாவது கேள்வி தானே, படத்தை வந்து கீறுங்க. சும்மா கீறி உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து கணக்கு செய்யலாம். ஓகே, இப்ப நம்மளுக்கு முதல்ல என்ன நடக்குது, ஒரே கிராஃப்ல தான் ரெண்டு சந்தர்ப்பம் நடக்குது. ரெண்டு சந்தர்ப்பத்தையும் ஒரே கிராஃப்ல கீறப்போம். தெளிவா ஒவ்வொரு என்னது விஷயங்களையும் வந்து குறிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த கிராஃப் ஒழுங்கா வரும், கணக்கு ஒழுங்கா செய்யலாம். சரி, கிராஃப்ல சொன்னா பின்னால் வர கணக்குல அவ்வளவும் அப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் இல்லாம போயிடும். சரியா? இந்த கணக்கோட சேர்த்து உங்களுக்கு பி பார்ட்ல வர கணக்கு வந்து தெரிஞ்சு என்னது சார்பு வகை கணக்கு. கிராஃபுக்கு வரும் பிடி கிராஃப். அது வந்து கிராஃப் வருவோம் நம்மளுக்கு என்னது, அதாவது பி எதிர் டி கிராஃப். சரியா? ஓகே, ரெண்டு கிராஃபையும் நான் எப்படி ஒரே இதுல வந்து கீறுறேன்னு பாருங்க. முதலாவது சந்தர்ப்பம் என்ன, அதாவது அவர் ஓய்வுல இருந்து அவர்கிட்ட ஏ நம்பருக்கு முதலாவது படம் தரப்போறோம். அவர்கிட்ட என்ன செய்யணும்டா, ஓய்வுல இருந்து வந்து ஆறு முடுகுறேன். ஆறு முடுகுனா நம்மளுக்கு கிராஃப் எப்படி வரும், ஆறு முடுகுறன்னு சொன்னா கிராஃப் எப்படி வரும். சரியா? ஓகே, கவனிங்க. நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, அதாவது ஆறு முடுகுறன்னு சொன்னா இப்படி போகும். சரியா? ஆறு முடுகுறன்னு சொன்னா இப்படி, அமர் முடுகுறன்னு சொன்னா இப்படி, சீரான வேகம் சொன்னா நேர்கோடு. சரியா? இவ்வளவு தான் நம்மளுக்கு என்னது மாறி மாறி வந்து கணக்குகள் செய்ய போறோம். ஓகே, தெளிவா கவனிங்க. கிராஃப் வந்து நேராக எப்படி கீறுன்னு பாருங்க. அடுத்த கேள்வி வந்து நீங்க செய்ய போறீங்க. சரியா? முதலாவது ஏன் நம்பர் வந்து ஆறு முடுகுறே. அப்ப நம்மளுக்கு கோடு வந்து இப்படி நம்மளுக்கு போகுது. சரியா? அது என்ன இதெல்லாம் தெரியும், நான் ஓரளவுக்கு கீறிட்டேன். சரியா? இந்த துண்டுக்கு வந்துட்டு, இந்த துண்டுல வந்து ஓகே, இந்த துண்டுல வந்து வச்ச ஆறு மூடுகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வந்து எஃப் பண்ணும். நோவலா குறிங்க, பென்சிலை வச்சுட்டு நோவலா குறிங்க. சரியா? பேனையால வந்து கிராஃப் கூடாது, நீங்க பென்சிலால கருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னு சொன்னா சம்டைம் வந்து கிராஃப் வந்து பிழைச்சின்னு சொன்னா நம்மளுக்கு பேனையால கருங்க, நம்மளுக்கு திரும்பி வெட்டி கொண்டு இருக்கணும். சரியா? ஓகே, F1. இப்ப இந்த துண்டுல வந்து அதாவது முதலாவது ஆறு முடுகும் போது வந்து அவற்றை நேரம் என்ன, 2t. அதாவது வந்து இந்த துண்டுல வந்து அவற்றை நேரம் வந்து 2t. ஓகே, இப்ப நம்மளுக்கு வேக நேர வரைவுல வந்து இடப்பெயர்ச்சி எங்க குறிப்போம். இடப்பெயர்ச்சி என்ன, அதாவது நம்ம படிச்சிருக்கோம். அதாவது என்னது, ஒரு வேக நேர வரைவுண்டா நம்மளுக்கு என்னது, வரைவுண்ட பரப்பு நம்மளுக்கு என்னது இடப்பெயர்ச்சியை தரும் படிச்சிருக்கோம். சரியா? இப்ப நம்மளுக்கு தூரம் தான் நம்மளுக்கு என்னது இங்க இடப்பெயர்ச்சி. சரி, அவர் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கின்றது. முதலாவது பயணிக்கும் போது நம்மளுக்கு என்னது, முதலாவது பயணிக்கும் போது அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி வந்து 10 யூ தானே, 10 UT. ஓகே, 10 UT தான் நம்மளுக்கு என்னது அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி. இப்ப நம்ம நேரடியா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அதாவது கிராஃப் பரப்பு வந்து நம்மளுக்கு என்னது இடப்பெயர்ச்சியை தரும் சரி. சரி, அப்ப நம்மளுக்கு இது 2UT என்றதை குறிச்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? கட்டாயம் முக்கியம். ஓகே, இப்படிதான் கணக்கு செஞ்சு கொண்டு போவோம். ஓகே, அப்ப அடுத்த கணத்துல என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர் சடனா நினைச்சிரு அமர் முடுகுரு. அடுத்த கட்டம் இப்ப இந்த கணத்திலேயே வந்து சடனா அமர் முடுகுரு நினைச்சிரு. இந்த துள்ள வந்தோன்னா ஒரு அதாவது ஓய்வுக்கு போகல அமர் முடியை கொண்டு வாரு.
வேகத்தை குறைச்சு கொண்டு வாரு. சரியா? அப்போ ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்துட்டு இப்ப இந்த துண்டுல வந்து அவர்கிட்ட அமர்முடுகள் எவ்வளவு F2 ஓகே வந்துட்டு இப்ப இந்த துண்டுக்கு வரும்போது அவர் எடுத்த நேரம் வந்து சரியா 4t. ஒழுங்கா குறிக்கணும், கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா நமக்கு என்னது அப்பதான் விளங்கும். சரியா? ஓகே 4t. ஓகே இப்ப இந்த தூரம் அதாவது வந்து அவர் அமர்முடுங்கும் போது அவர் பயணித்த தூரம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வந்து 6ut. 6ut. ஓகே தானே? ரெண்டாவது விஷயம் முடிச்சு. சரி, அமர்முடுகிறண்டா நம்மளுக்கு கிராஃப் குறைஞ்சு கொண்டு வரும். கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஏற்கனவே படிச்ச விஷயம். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா அவர் திரும்பியும் என்னது அமர்முடுகி அவர் என்னது இதை மாத்திரை சரி திரும்பியும் அமர்முடுகி வந்து என்ன செய்யுது ஓய்வுக்கு வாரே. ஓய்வுன்னு சொல்றது நம்மளுக்கு என்னது பூஜ்ஜியம், வேகம் வந்து பூஜ்ஜியமாகும். சரி அப்ப இந்த கணத்துல என்னது ஓய்வுக்கு வாரே. இஞ்சி நம்மளுக்கு என்னது அவற்ற அமர்முடுகள் வந்து F3. சரியா? F3. ஆனா அவர் பயணிச்ச தூரம் நம்மளுக்கு எவ்வளவு தெரியும் சொல்லியிருக்காங்க, பயணிச்ச நேரம் வந்து T. இங்க நம்மளுக்கு அவர் பயணிச்ச தூரம் தெரியாது, நேரம் தான் தந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுதான் ஏ பயணித்த கிராஃப், ஏ பயணித்த வேக நேர வரைவு. ஓகேவா? சரிங்களா? ஓகேவா? விளங்கிட்டா? விளங்கிட்டதா இல்ல திரும்பி சொல்லணுமா? இது வந்து நம்மளுக்கு என்னது அதாவது ஏ பயணித்த நம்மளுக்கு என்னது பாதைக்குரிய நம்மளுக்கு என்ன கிராஃப் குறியாச்சு. சரியா? ஓகே நம்மளுக்கு என்னது ஏக்குரிய கிராஃப் குறியாச்சு. நம்மளுக்கு என்னது ரெண்டு பயணம் அதாவது ரெண்டு சந்தர்ப்பங்களையும் ஏண்டையும் பியின் பயணத்தின் ரெண்டு சந்தர்ப்பம் நம்மளுக்கு என்னது ஒரே கிராஃப்ல வந்து கீறோம். சரியா? இப்ப நம்மளுக்கு பிக்குரிய சந்தர்ப்பம் என்ன? பிக்குரிய சந்தர்ப்பம் சொல்றாங்க வந்து ஏ பயணத்தை ஆரம்பிச்சு ஏண்டவர் பயணத்தை ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து 10t அதாவது வந்து 10t நம்மளுக்கு தூரம் போன பிறகு 10t நேரம் போன பிறகு வந்து அவர் என்னது அவர்கிட்ட ஓய்விலிருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப நம்மளுக்கு என்னது இங்க இருந்து தான் அதாவது பயணத்தை ஆரம்பிச்சு 10t சொன்னா இந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துல வந்து அது அவர் வந்து ஆறுமுடுக போறாரு. சரி இப்ப அவர் ஆறுமுடுகி வந்து அவர் வந்து என்னது பயணத்தை நிறுத்த இல்லை. இப்ப அவர் வந்து ஏயும் நம்மளுக்கு என்னது தாண்டி செல்ல போறாரு. சரியா? இப்ப நம்மளுக்கு அந்த கணக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்னது சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு செய்யணும்னா கிராஃப் வந்து ஆறுமுடுகி கொண்டே போகுது. வந்து கிராஃப் வந்து இப்படியே வந்து ஆறுமுடுகி கொண்டு போய் இப்படியே போகுது. சரியா? அதாவது வந்து அவர் போய்கொண்டே இருக்க அவர் என்னது அவற்றை வேகத்தை அதாவது வந்து ஆறுமுடுகளை வந்து குறைக்கல. சரியா? இப்ப இந்த கணத்துல வந்து சரியா இந்த கணம் மட்டும்தான் நம்மளுக்கு என்னது சந்தர்ப்பம் தந்திருக்கான். சரியா? ஓகே இந்த கணத்துல வந்து நம்மளுக்கு என்னது அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பி என்றவர் ஏ வந்து என்னது முந்தி செல்று. சரி அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது தந்த சந்தர்ப்பம். இப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது இது ஏக்குரிய கிராஃப், இது வந்து பிக்குரிய கிராஃப். ரெண்டையும் வந்து நம்மளுக்கு என்னது ஒரே இதுல வந்து குறிச்சிட்டோம். சரியா? ஓகே ஓகே இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு என்னது முதலாவது கேள்வி கேட்டது இதுதான், அதாவது ஒரே வரைவுல வந்து நம்மளுக்கு என்னது ஏண்டையும் பிண்டையும் இயக்கத்துக்கான வரைவை கீற சொன்னோம். சரியா? ஓகே இப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது நம்மட விடி தான். சரியா? ஓகே இப்ப நம்ம செய்யணும்னா முதலாவது அதாவது ரெண்டாவது கேள்வி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க F1 F2 F3 அதாவது மூன்று இயக்கத்துக்கான நம்மளுக்கு 6 முடுகள் அமர்முடுகளை கணிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே நம்ம என்ன செய்வோம் அந்த விஷயத்த பார்க்கணும். நம்மளுக்கு என்னது முதலாவது தெரியும் வந்து ஒரு நேர்கோட்டு இந்த படித்திறன் நம்மளுக்கு என்னது 6 முடுகளை தரும். அது நம்மளுக்கு வந்து தெரியும் 6 முடுகள் அல்லது அமர்முடுகள் நம்மளுக்கு சமன் tan θ நம்மளுக்கு என்னது ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது வந்து ஒரு வரைவுண்ட நம்மளுக்கு பரப்பு வந்து நம்மளுக்கு தரும். சரியா? வரைவின் பரப்பு நம்மளுக்கு என்ன தரும் இடப்பெயர்ச்சியை தரும். சரியா? இடப்பெயர்ச்சியை நம்மளுக்கு என்னது தரப்பு. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் அதாவது ரெண்டு சமன்பாடையும் வச்சுக்கொண்டுதான் மிச்ச கணக்கு செய்ய போறோம். சரியா? ஓகே நம்ம என்ன செய்வோம் கணக்குக்குள்ள போவோம். முதலாவது நம்மளுக்கு என்னது F1 F2 F3 கண்டுபிடிக்கும். அப்புறம் நம்ம தந்த தரவை வச்சுக்கொண்டுதான் ரெண்டு சமன்பாடையும் பயன்படுத்தி தான் நீங்க என்னது மாறி மாறி கணக்கு செய்ய போறோம். நம்மளுக்கு தெரியும் இது பயணித்த இடப்பெயர்ச்சி தந்திருக்கான். சரியா? இப்ப இது நம்மளுக்கு என்ன வடிவம் பாரு, என்ன வடிவம்
இது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கோண வடிவம், செங்கோணம் முக்கோணம். சரியா? இப்ப செங்கோண முக்கோணத்துல நம்மளுக்கு பரப்பளவுக்கு தெரியும், அதாவது பரப்பளவு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். செங்கோண முக்கோணம் இந்த பரப்பளவு நம்மளுக்கு தெரியும், அரைதர அடிதர செங்குத்து உயரம். சரியா? நம்ம என்ன செய்யணும்டா, இதுல கணக்கு செய்ய போறோம். முதலாவது வந்து இந்த முக்கோணி. சரியா? இந்த முக்கோணிக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வந்து அரைதர, இது நம்மளுக்கு பரப்பளவு 2u, 2u t சமன் அரைதர அடி நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது 2t. சரியா? அடி நம்மளுக்கு வந்து 2t. செங்குத்து உயரம், செங்குத்து உயரம் நம்மளுக்கு தெரியாது, அதாவது வந்து செங்குத்து உயரம் சொல்றது வந்து வேகம். சரியா? அந்த பயணத்துக்குரிய வேகம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன செய்யணும்னா முதலாவது அந்த வேகங்களை நமக்கு ஒரு என்னது தெரிய கணியம், அதாவது ஜூல வந்து நான் குறிச்சு வச்சுக்கணும். இது வந்து இங்கேயும் ஒரு வேகம் ஒன்று இருக்கு, நம்மளுக்கு 3 வேகம். அப்ப நான் இதை வந்து u1 வைக்கிறேன், u2 வைக்கிறேன், அடுத்தது நம்மளுக்கு என்னது u3 வைக்கிறேன். சரி, அந்த 3ஐயும் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு என்னது அடுத்த தேவை. நம்மளுக்கு முதல்ல f1 கண்டுபிடிக்கும். சரியா? ஓகே, இப்ப இதை வச்சுக்கொண்டு நம்மளுக்கு என்னது முதலாவது இது இந்த செங்குத்தீரம் வந்து நம்மளுக்கு u2 இருக்க போகுது. இப்ப u2 நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதை எடுத்துன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து வேகம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்னது அடுத்தது வந்து கேண்டிடா போடும்போது நம்மளுக்கு செங்குத்து, அதாவது எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் வந்து நம்மளுக்கு என்னது போடலாம். அப்ப நம்மளுக்கு u2 நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு இங்க பெருக்கணும் சொன்னா இந்த ரெண்டையும் குறிக்கலாம். அடுத்து வந்து த்ரீ கேன்சல் ஆகும். இப்ப நம்மளுக்கு u2 வரப்போகுது, u2 வரப்போகுது 10 u வரப்போகுது. சரியா? அப்ப நம்மளுக்கு வேகம் முதலாவது, அதாவது f1 இயங்கும் போது அதுன்ற வேகம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரியா? ஓகே, நம்மளுக்கு f1 u2 கண்டுபிடிச்சிடும். ஓகே, நம்மளுக்கு அடுத்த கட்டம் நம்மளுக்கு என்னது f1 கண்டுபிடிக்கணும். f1 கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன அடுத்த tan θ போட வேண்டியது. சரியா? tan θ சமன் எதிர்பக்கம், அதாவது வந்து tan θ எதுக்கு சமனா இருக்க போகுது f1. சரியா? இப்ப f1 சமன் எதிர்பக்கம் நம்மளுக்கு என்னது u2, u2 இன்கு அயல் பக்கம் நம்மளுக்கு வந்து 20t. சரியா? நம்மளுக்கு என்னது u2 இன்கு 20t. ஓகே, நம்மளுக்கு u2 இன்கு 20t சொன்னா நம்மளுக்கு u2 தெரியும், நம்மளுக்கு என்னது 10u இருக்க போகுது. இப்ப 10u இன்கு 20t நம்மளுக்கு விடையா வரப்போ நம்மளுக்கு என்னது u/t தான் f1 இருக்க போகுது. சரியா? இதுதான் முதலாவது f1 விடை. சரியா? ஓகே, நம்மளுக்கு அடுத்தது பார்க்க அடுத்ததுக்கான புறம் என்னது f2 கண்டுபிடிக்கும். f2ன்றது இது. அப்ப நம்மளுக்கு என்னது இங்கே ஒரு இதுல ஒரு கோணம் நமக்கு ஏதோ எடுக்கப்படும், tan θ நடத்தலாம். நம்மளுக்கு கோணம் தெரியாது. இப்ப நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது ஒரு நம்மளுக்கு என்னது சரிவகம். சரியா? சரிவகத்தை பரப்பளவு வந்திருக்கான், அதாவது இடப்பெச்சு வந்திருக்கான். அப்ப பரப்பளவு வச்சுக்கொண்டு நம்மளுக்கு என்னது இங்க ஏதாச்சும் ஒன்று நான் கண்டுபிடிக்கலாம், u1 கண்டுபிடிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு என்னது இங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த நம்மளுக்கு இதுல நம்மளுக்கு இந்த ஒரு கோணம் இருக்கு, அதை நான் அல்பான்னு வைக்கிறேன். சரி, அல்பான்னு வச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன இதை வச்சுக்கொண்டு tan θ போட்டு நம்மளுக்கு என்னது அதுக்குரிய f2 கண்டுபிடிக்கலாம். சரியா? முதல்ல வந்து சரிவகத்தின் பரப்பளவு எடுக்கும். சரி, சரிவகத்தின் பரப்பளவு வந்து 6ut. பரப்பளவு வந்து 6ut சமன் சரிவகத்தின் பரப்பளவுக்கு சமன் வந்து அரைதர சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை நம்மளுக்கு என்னது செங்குத்து உயரம் அரைதர, அதாவது அரை. ஓகே, முதலாவது அரைதர சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை, அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம், இது u1 இது u2. அப்ப u1 பிளஸ் u2 செங்குத்து உயரம் நம்மளுக்கு இருக்க போகுது என்னது இதுதான் செங்குத்து உயரம். சரியா? நம்மளுக்கு செங்குத்து உயரம் வந்து 4t என்று வரப்போ. சரியா? 4t. இப்ப இதை சுருக்கும் போது நம்மளுக்கு வரப்போகுது இங்க 4 சுருக்கினா 2, இங்க 2 சுருக்கினா வந்து நம்மளுக்கு 3u வரப்போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு u1 பிளஸ் u2 வரப்போகுது. நம்மளுக்கு u2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும் 2u. சரி, அப்ப 2u, u1 சமன் u வரப்போகுது. அப்ப u1 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஏன் u1 கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த துண்டு நம்மளுக்கு என்னது தேவை, tan θ போட்டா நம்மளுக்கு இந்த துண்டு தேவை. இப்ப நம்மளுக்கு இந்த துண்டு கண்டுபிடிக்கணும் சொன்னா மொத்தம் தூரம் நம்மளுக்கு என்னது மொத்த வேகம் வந்து u1, u1ல இருந்து u2ல இருந்து u1 கழிச்சாதான் நம்மளுக்கு இந்த துண்டு நம்மளுக்கு வரும். அப்ப நம்மளுக்கு அடுத்ததுக்கு வந்து என்னது tan α, tan α சமன் f2. சரியா? இப்ப f2 சமன் நம்மளுக்கு எப்படி வர போகுது எதிர்பக்கம் u2 மைனஸ் u1. சரியா? u2 மைனஸ் u1 இருக்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு u2 தெரியும். u2 நம்மளுக்கு எதுன்னு நம்மளுக்கு u2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு u1 இங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு
எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் நம்மளுக்கு வந்து 4t இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு u2 நம்மளுக்கு வந்து 2u மைனஸ் u1 வந்து நம்மளுக்கு u அதற்கு 4t. இப்போ நம்மளுக்கு f2 வரப்போகுது. சரியா, நம்மளுக்கு வந்து f2 வரப்போகுது. என்ன இருக்க போகுது? u ஓவர் 4t இருக்க போகுது. சரியா, இப்போ நம்மளுக்கு என்னது f1 கண்டுபிடிச்சிட்டோம், f2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா f3 கண்டுபிடிக்க போறோம். சரியா, ஓகே. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னது? f1 கண்டுபிடிச்சிட்டோம், f2 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்மளுக்கு இதுல வர இந்த அமர்முடுகள் நம்மளுக்கு என்னது f3 கண்டுபிடிக்கும். சரியா, ஓகே. இப்போ f3 முதல்ல என்னது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இதுல வர நம்மளுக்கு கோணம் போட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு என்னது இங்க சரி பீட்டான்னு வைக்கிறோம். சரியா, இப்போ நம்ம பீட்டா ஒன்று எடுத்தோம்னு சொன்னா இப்போ இதை வச்சுக்கொண்டு என்னது tan θ போடலாம். ஏன்னா இங்க நம்மளுக்கு பரப்பளவு தெரியாது. இப்போ நம்மளுக்கு என்னது பரப்பளவு வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கல. சரியா, இப்போ நம்ம என்ன செய்யணும் tan θ போடுவோம். ஓகே, tan θ போட்டு tan பீட்டா போட்டுன்னு சொன்னா tan பீட்டா நம்மளுக்கு என்னது எதிர்பக்கம் நம்மளுக்கு என்னது u1 நம்மளுக்கு தெரியும். அயல் பக்கம் நம்மளுக்கு என்னது t. சரியா, அப்ப நம்ம u1 வந்து நம்மளுக்கு என்னது u ஓவர் நம்மளுக்கு இங்க வந்து t நம்மளுக்கு தெரியும். என்னது அயல் பக்கம் வந்து நம்மளுக்கு t தெரியும். பீட்டான்னு சொல்றது நம்மளுக்கு என்னது f3. சரியா, f3 சமன் u ஓவர் t இருக்க போகுது. சரியா, அப்ப நம்ம 3 அறுமுடுகளை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப f1 f2 f3 வந்து u பை t இருக்க போகுது. சரியா, இது வந்து நம்மளுக்கு இரண்டாவது கருத்துரிய விடையா இருக்க போகுது. ஓகேவா, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க வந்து மனிதன் ஏ இயங்கிய மொத்த தூரம். சரியா, ஏ இயங்கிய மொத்த தூரம் சொன்னா நம்மளுக்கு பார கிராஃப் மொத்த பரவ தூரம் சொன்னா இடப்பெயர்ச்சிக்கு நம்மளுக்கு என்னது வரைவேண்ட நம்மளுக்கு பரப்பு வந்து இடப்பெயர்ச்சி தூரம்னு தெரியும். இப்ப நம்மளுக்கு அது இந்த பரப்பு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு என்னது மொத்த தூரம் கிடைக்கும். நம்மளுக்கு ஏ பயணிச்சது நம்மளுக்கு என்னது இந்த கிராஃப். சரியா, இந்த கிராஃப்ல மொத்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தப்படுறது ஏற்கனவே தெரியும். இதுண்ட பரப்பு தெரியும், இதுண்ட பரப்பு தெரியும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சின்ன முக்கோணியின் பரப்பளவு. அப்ப இதுல பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? அரைதர அடி நம்மளுக்கு என்னது டி. ஓகே, செங்குத்திர நம்மளுக்கு என்னது q. நம்மளுக்கு என்னது யூவா இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு அந்த முக்கோணியின் பரப்பளவு நம்மளுக்கு தெரிய போகுது. சரியா, அந்த முக்கோணியின் பரப்பளவு வந்து half u t இருக்க போகுது. இதுதான் இந்த முக்கோணியின் பரப்பளவு. இப்ப நம்மளுக்கு ut பை 2 இருக்க போகுது இந்த பரப்பளவு. சரியா, ஓகே. இப்ப நம்ம எழுதுவோம் என்னது மனிதன் ஏ பயணித்த மொத்த தூரம். சரியா, மனிதன் ஏ பயணித்த மொத்த தூரம் சமன் முதலாவது வந்து 2 ut சக. அடுத்தது நம்மளுக்கு என்னது 6 ut சக. நம்மளுக்கு இங்க என்னது ut பை 2. சரியா, இதை நமக்கு என்னது கூட்டம்னு சொன்னா நம்மளுக்கு என்னது விட வரப்போ நம்மளுக்கு கூட்டம் சொன்னா 2 வந்து நம்மளுக்கு புது அடுத்தம் சொன்னா இங்க வரப்போது நம்மளுக்கு என்னது 8. அப்ப நம்மளுக்கு 16 ut அங்கால வந்து பிளஸ் ut. அப்ப நம்மளுக்கு கடைசியா விட வரப்போகுது 17 ut ஓவர் 2 இருக்க போகுது. 17 ut பை 2 தான் நம்மளுக்கு என்னது இவர் பயணித்த, அதாவது ஏ பயணித்த மொத்த தூரம் வந்து 17 ut பை 2 இருக்க போகுது. சரியா, இதுதான் நம்மளுக்கு என்னது மூன்றாவது, அதாவது அடுத்த கேள்வி நம்மளுக்கு என்னது மூன்றாவது கேள்விக்குரிய விடையா இருக்க போகுது. சரியா, ஓகே. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இது வரைக்கும் கண்டாச்சு. இப்ப 4வது கேள்வி நம்மளுக்கு கேட்கிறாங்க. அதாவது 4வது கேள்வி கேட்கிறாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எஃப்ஐ காண்க. அதாவது எஃப் வந்து நம்மளுக்கு என்ன, நம்மளோட எஃப் வந்து நம்மளுக்கு என்னது பி பயணித்த ஆர்முடுகள். சரியா, பி பயணித்த ஆர்முடுகள். அப்ப பி பயணித்த ஆர்முடுகள் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எஃப் நம்மளுக்கு என்னது கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? சரியா, எஃப் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே இதை வச்சுக்கணும் செய்யலாம். ஒன்று பரப்பளவு வச்சுக்கணும் செய்யலாம், இல்லாத என்னது ஆர்முடுகளை வச்சுக்கணும் செய்யலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன எஃப் என்னது ஆர்முடுகள். அப்ப நம்ம ஆர்முடுகள் tan θ. அப்ப நம்மளுக்கு இங்க என்னது பீட்டா நம்மளுக்கு ஒரு கேமண்டே. சரி, இந்த கோணத்தை நம்மளுக்கு இந்த கேமண்டே வச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் எதிர்பக்கத்திற்கு அயல் பக்கம். எதிர்பக்கம் நம்மளுக்கு என்னது u3. சரி, அதை போடுவோம். சரியா, என்ன செய்யணும்
பியின் இயக்கம். பியின் இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்ப அவர்கிட்ட F3 சரி F சரி F தானே நம்மளுக்கு பிக்குரியது. F சமன் என்னது எதிர்பக்கம். F சொன்னா F நம்மளுக்கு கேமா tan கேமா tan கேமா சமன் F. F சமன் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். எதிர்பக்கம் வந்து நம்மளுக்கு U3 by 40 F4 இருக்கும். சரியா இப்ப நான் இதை மாத்துறேன். சரியா இப்ப நம்மளுக்கு U3 தெரியாது. U3 சமன் F F4 T F இருக்க போகுது. இது வந்து இருக்கட்டும். அதாவது சமன்பாடு. சரியா ஏன்னா நம்மளுக்கு U3 தெரியாத இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப U3 சம்பந்தப்படுற அடுத்த நம்மளுக்கு என்னது அதிண்ட பரப்பளவு. இப்ப நம்மளுக்கு இதுல யோசிக்கணும் B வந்து சரியா B என்றவர் வந்து அது அவர் பயணிக்க அதாவது இந்த தூரம் மட்டும் நம்மளுக்கு என்ன சந்தர்ப்பம். அதாவது B என்றவர் எப்படி இருந்தா A பயணிச்சு 2T பிறகு என்னது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்ப வந்து A வந்து பயணத்தை முடிக்கிறதுக்கு T நேரத்துக்கு முன்பு அவரை முந்திரு. அப்ப இந்த சந்தர்ப்பம் என்ன சொன்னா B வந்து ஏ முந்திர சந்தர்ப்பம் தான். அப்ப அவர் வந்து முழுமையானது ஏ பயணிச்ச தூரம் போக இல்லை. அதுக்கு முன்னமே அதாவது ஏ வந்து ஓய்வுக்கு வாரத்துக்கு முன்னமே அவர் என்னது இதை வந்து அதாவது பயணத்தை முடிச்சு கொள்றேன். சரி அப்ப ஏ பயணிச்ச அந்த அந்த கணம் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் முதலாவது தூரம் வந்து நம்மளுக்கு 2UT அடுத்த நம்மளுக்கு என்ன 6UT. இப்ப நம்மளுக்கு 6UT முடியும் போது இந்த கணத்தையே நம்மளுக்கு என்ன செய்யுது ஏ வந்து B முந்திரு. சரி அப்ப B பயணித்த தூரம் நம்மளுக்கு அந்த கணத்துல வந்து B பயணித்த தூரம் நம்மளுக்கு என்னது 8UT தான் இருக்க போகுது. சரி அது கவனம் மொத்த தூரத்தை வந்து போட்டுறது ஏன்னா நம்மளுக்கு இது A நம்மளுக்கு என்னது மொத்த தூரம். ஆனா நம்மளுக்கு A வந்து ஓய்வாரத்துக்கு முன்னமே T நேரத்துக்கு முன்னமே நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் B வந்து பயணத்தை அதாவது அவன் A வந்து முந்தி செல்லுது. சரியா ஓகே இப்ப நம்மளுக்கு என்னது A அதாவது B பயணித்த தூரம் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது 8UT இருக்க போகுது. சரியா A பயணித்த தூரம் வந்து B பயணித்த தூரம் வந்து 8UT சமன் இது வந்து ஒரு முக்கோணி. இப்ப நம்மளுக்கு என்னது அதோட பரப்பளவு. சரியா பரதர அடி நம்மளுக்கு என்ன இருக்க போகுது 4T செங்குத்து நம்மளுக்கு என்னது அதாவது U3. சரியா இப்ப நாம ஏன் அங்க U3க்கு மாதிரம் சொன்னா இங்க நம்மளுக்கு U3 வந்து பிரதியிட்டம் சொன்னா இஃபும் வரப்போகுது. U3 இல்லாத ஒரு சமன்பாடு நம்மளுக்கு என்னது வரப்போகுது. ஓகே இப்ப நம்மளுக்கு இப்ப இங்க பிரதியிட்டம் சொன்னா half தர 4T தர UTக்கு பதிலாக நம்மளுக்கு 4T இங்க வந்து F இருக்க போகுது. சரியா ஓகே இப்ப நம்மளுக்கு இங்க வந்து இருக்க போகுது 8UT இருக்க போகுது. சரியா T நம்மளுக்கு இங்க வந்து வெட்டப்பட போகுது. இங்க சொன்னா நம்மளுக்கு 2 வரப்போகுது. அடுத்து நமக்கு என்னது 2 4 8 வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் 8 வெட்டப்படும். சரியா ஓகே இப்ப நம்ம இங்க U மட்டும் தான் இங்க போகுது. இங்க வந்து T இருக்க போகுது. அப்ப F சமன் U over T இருக்க போகுது. சரியா அப்ப B வந்து பயணித்த ஆர்முடுகள் வந்து நம்மளுக்கு என்ன இருக்க போகுது F சமன் UT இருக்க போகுது. சரியா இதுதான் நம்மளுக்கு என்னது B பயணித்த ஆர்முடுகள். ஓகே F-ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு கடைசி உள்ள கேள்வி அதாவது நம்மளோட கேள்வியில வந்து கடைசியா வர கேள்வியை பார்ப்போம். சரியா கடைசி வர கேள்வியை பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா மனிதன் B ஆனவன் மனிதன் A முந்தும் கணத்தில் மனிதன் B யின் கதியாது. கதின்னு சொல்றது நம்மளுக்கு என்னது நம்மளோட U3. சரி வேற ஒன்றும் இல்லை நம்மளோட U3 கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு சரி இப்ப நம்மளுக்கு F தெரியும். முதலாவது சமன்பாடு கொண்டு பிரதியிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு U3 கூடிய பெருமானம் கிடைக்கும். சரி அப்ப நம்மளுக்கு U3 சமன் என்னது சரியா நம்மளோட U3 நம்மளுக்கு என்ன இருக்க போகுது U3 சமன் அதாவது 4TF 4TF இருக்க போகுது. சரியா F தெரியும் நம்மளுக்கு 4T தர F நம்மளுக்கு என்னது U/T இருக்க போகுது. அப்ப T மட்டும் படி சொன்னா நம்மளுக்கு U3 என்றது வந்து நம்மளுக்கு வரப்போகுது 4U. சரியா இப்ப நம்மளுக்கு எல்லா கேள்வியும் வந்து ஒழுங்கா பார்த்தாச்சு. சரியா இப்ப முதலாவது வந்து வரைவு சொன்னோம். இங்க நம்மளுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் வருது. ஒன்று A என்ற மனிதன் பயணிக்கிறேன் B என்ற மனிதன் பயணிக்கிறேன். சரி அப்ப 2 மனிதன் நம்மளுக்கு வந்து சொன்ன விஷயங்களை வந்து சந்தர்ப்பம் வந்து ஒழுங்கா வச்சுக்கொண்டு ஒரு கிராஃப் ஒன்று வரணும். அந்த கிராஃபை வச்சுக்கொண்டு நம்மளுக்கு என்னது ஈஸியா நார்மலா கேள்வி என்னது அதுக்குரிய விடைகள் வந்து எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு என்னது இந்த 2025 நம்மளுக்கு 4ஆம் தவணை பயிற்சி அதாவது நம்மளுக்கு ஃபீட்பேக் சென்டர்ல வந்து 4ஆம் தவணை பயிற்சிக்குரிய முதலாவது கேள்வி. சரி வரைவு சார்ந்த கேள்வி. ஓகே